ஹலோ. ஹலோ. சொல்லுப்பா. ஆ, என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்போ தான் சும்மா இருக்கேன். சொல்லுமா. இல்லை, இப்போ நீ எங்கே இருக்க? ஆ வீட்டில் தான் இருப்பாங்க, வேற எங்கே தெருவுலையா இருப்பாங்க? அது இல்லை, அது இல்லை. நீ தெருவில் இருக்கிறியா இல்லை குப்பை தொட்டியில் இருக்கிறியான்லாம் நான் கேட்கல. வீட்டில் இருக்கிறியா இல்லைன்னா வெளியே எங்கேயும் இருக்கிறியா, கடைக்கு எங்கேயும் போயிருக்கிறியா? நீ தான் முக்கால்வாசி நேரம் வெளியே தானே சுற்றுவ. இந்த கடைக்கு போகிறேன், அந்த கடைக்கு போகிறேன், ஷாப்பிங் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் தானே சுற்றுவ. அதனால தான் நீ வீட்டில் இருக்கிறியா இல்லை வெளியே எங்கேயும் போயிருக்கிறியான்னு நான் கேட்டேன். இல்லைம்மா, இல்லை, நான் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்கிறேன். நீ சொல்லு. இல்லை, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் கல்யாணம். சரியா? உனக்கு பத்திரிக்கை கொடுக்கலான் இருக்கேன். தரலான்னு நினச்சி தான் உனக்கு நான் கால் பண்ணேன், நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறதுக்கு. ஆனால் நீ பேசுகிறத பார்த்தா உனக்கு கொடுக்குற மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. நீ என் கல்யாணத்துக்கே வர வேண்டாம், வச்சிடுறேன் போ. ஹே, அப்படிலாம் சொல்லாத. நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். இப்போ தானே ஒர்க்கெல்லாம் முடித்தேன், கொஞ்சம் டயர்டாக அப்படி வந்து உட்காரவும் நீ கரெக்டாக கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டியா, அதான் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டேன். சாரி, நான் வீட்டில் தான் இருக்கேன், அம்மா வீட்டில் தான் இருக்கேன். வா அண்ணன். இல்லை, நான் வரல. நான் எங்கள் அப்பா அம்மாவை அனுப்பி விடுறேன். உன்கிட்ட நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், போதும். நான் எங்கள் அப்பா அம்மாவை அனுப்பி விடுறேன், பத்திரிக்கை வைக்கிறேன். இன்னொரு நாள் நான் நேரில் உன்னை வந்து பார்க்க வரேன். சரியா? எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டைம் இல்லை, கொஞ்சம் ஒர்க்கும் ஹெவியாக இருக்குது. அம்மா அப்பா வருவாங்க, அம்மா அப்பாவுக்கு வீடு தெரியும்ல, அம்மா அப்பா வருவாங்க, பத்திரிக்கை வாங்கிக்கோ. கல்யாணத்துக்கு மறக்காமல் வந்துடு. சரியா? சரி, ஓகே. பையன் எந்த ஊர்? பையனா? இடி, நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன்டி. எனக்கு கல்யாணம், அடுத்த மாதம் கல்யாணம். நான் என் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நீ கூப்பிடல, என் பையனுக்கு கல்யாணம். சி, உங்ககிட்ட பேசி பேசி எனக்கும் குழம்புது பாரு. எனக்கு கல்யாணம் அடுத்த மாதம், என் பையனுக்கு இல்லை. எனக்கு பையனே இல்லை, எனக்கு கல்யாணமே முடியலை. கல்யாணம் முடிஞ்சாதாண்டி குழந்தை வரும், குழந்தை வந்தாதாண்டி நான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட முடியும். அதை கேட்கலப்பா, உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கு எந்த ஊருன்னு கேட்டேன். நீ வேற, நீ எனக்கு மேலே இருப்ப போலையே.